கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளும் அவர் நம்மளை திக்கற்றவராய் விடுகிறவர் அல்ல. நீ எப்படியோ போய்க்கோ அப்படின்னு ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகுகிற தெய்வன் அல்ல. என்னைக்கு நம்ம கைகளை பிடிச்சு அவர் நான் உன்னை தெரிந்து கொண்ட நீ என்னுடையவன் சொல்லி எடுத்துக்கொண்டாரோ அந்த நாள் முதல் கொண்டு நம்ம இந்த பூமியில ஜீவனை விட்டாலும் விடுகிற நாள் வரைக்கும் அவர் நம்மளோட தான் இருக்கிறார். நம்மள தான் பார்த்துட்டு இருக்காரு, நம்ம கூட தான் இருக்கிறாரு, நம்மளை தான் நேசிக்கிறாரு. நம்ம பேசுகிற காரியங்கள் எல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனாலதான் மன வருத்தப்படுகிற காரியங்களை பேசாதீங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க, அலட்சியமான வார்த்தைகளை பேசாதீங்க, குறை பேசாதீங்க. என்ன எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஒரு நிமிஷம் கூட நம்மளை விட்டு அவர் விலகுகிறவர் அல்ல. யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன்னு சொல்லி இருக்கிறார். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கதான் யாருமே இல்லையே, ஊழியக்காரங்களை என்ன பண்ணலாம், முறுமுறுக்கலாம், பேசலாம், திட்டலாம்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணலாம், பேசலாம், ஏன்னா அவர் நம்மளை இங்க பாத்துக்கிட்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தவறா பேசுறாங்க, மற்றவங்களை விக்கிரகமாக்குறாங்க. எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் வருவேன்னு சொல்லி இருக்கிறார். நிச்சயமாய் ஒரு நாள் வரத்தான் போறாரு. நிச்சயமா ஒரு நாள் அவர் என்ன பண்ண போறாரு, நம்மள நியாயம் தீர்க்கத்தான் போறாரு, கேள்வி கேட்கத்தான் போறாரு. அவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலக போறது இல்லை. அப்ப நம்ம கூடுமான வரைக்கும் நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல செயல்களை செஞ்சு நல்ல காரியங்களை நம்ம செய்வோமானா அதெல்லாம் அவருக்கு பிரியமா இருக்கும். அவரை பிரியப்படுத்த, அவரை சந்தோஷப்படுத்த நம்ம வாழ்க்கை ஆனந்தமாய் மாறிக்கொண்டிருக்கும். யாருக்கு தெரிய போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அவருக்கு நிச்சயமாய் தெரியும். நம்ம செய்கிற தவறுகள் எல்லாம் ஒரு நாள் என்ன ஆகுங்க, வெளியரங்கமாய் மாறும். அதனால ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாயும் உண்மை உள்ளவர்களாயும் பேசுகிற வார்த்தையை அளந்து பேசுகிறவர்களாயும் நம்ம வாழ்வோமானா நிச்சயமா ஆனந்தமும் சந்தோஷமும் நம்ம வாழ்க்கையில நிறைவா இருக்கும். நம்ம பெரிய பாவிகள் கிடையாது, ஆனா சின்ன சின்ன விஷயத்துல கூட ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.